வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முதல் முகாமை ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கும் முதலமைச்சர். ஜூலை 7ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கும் பணி தொடங்கும் என்றும் அறிவிப்பு. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் 4வது நாளாக 6 மணி நேரம் விசாரணை நடத்திய நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், எழுத்தர் சிவகுமார், தலைமை காவலர் இளையராஜாவிடம் விசாரணை. சிவகங்கை மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கோரி தாவேகா அறிவித்த போராட்டம் ஜூலை 12ஆம் தேதிக்கு மாற்றம். நீதிமன்ற உத்தரவின்படி தேதி மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறைக்கு கடிதம். திமுக கூட்டணிக்கு விஜயை தாங்கள் கூப்பிடவில்லை என்ற அமைச்சர் KN நேரு. திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று தாவேகா தலைவர் விஜய் கூறிய கருத்துக்கு பதில். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை நாங்க கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்செந்தூர் கோவிலில் நாளை மறுதினம் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்கான பணிகள் தீவிரம். பக்தர்களுக்கு 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு. நாளை நண்பகல் 12 மணி முதல் திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை சாத்தப்படுகிறது. குடமுழுக்கு நடப்பதற்கு பிறகு நாளை மறுதினம் காலை திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 3 திமுக தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தலில் திமுகவுக்கான ஆதரவு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். கட்சியை வளர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் மற்ற கட்சிகளை விமர்சிப்பதாக விஜய் கருத்து குறித்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை ஏற்கனவே அமித்ஷா அறிவித்துவிட்டதாகவும் விளக்கம். கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிப்படுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. மின்னஞ்சல் மூலம் அச்சுறுத்தல் வந்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. அன்புமணி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்த பாமகவின் தலைமை நிர்வாகக் குழு கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகக் குழு அமைப்பு. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற புதிய நிர்வாகக் குழு கூட்டத்தில் 8ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்திருப்பதாக தகவல். அதிமுகவை தோழமை கட்சியாக விஜய் பார்க்கிறாரா? திமுக பாஜகவை எதிரிகள் என்று கூறும் விஜய் அதிமுகவை மேலோட்டமாக அணுகுவதாக திருமாவளவன் கருத்து. அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும். நானும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து மகாராஷ்டிராவில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இந்தி எதிர்ப்பு வெற்றி தின கொண்டாட்டத்தில் உத்தவ் தாக்கரே சூளுரை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம். சிங்கப்பூரிலிருந்து தோழி தைலத்தை இறக்குமதி செய்யும் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. போதைப் பொருள் விற்பனை செய்ததாக யாஷ் என்பவர் கைது செய்த காவல்துறை. கன்னியாகுமரியில் காதல் திருமணம் செய்த செவிலியர் 6 மாதங்களில் தூக்கிட்டு தற்கொலை.
வரதட்சணை கொடுமையால் கணவன் வீட்டார் அடித்து கொலை செய்ததாக பெண் வீட்டார் குற்றச்சாட்டு. $6,500 கோடி மோசடி வழக்கில் தேடப்படும் நீரவ் மோடியின் சகோதரர் நேஹில் மோடி அமெரிக்காவில் கைது. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் நாடு கடத்தல் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை. திருவனந்தபுரத்தில் அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு எதிராக போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர். தண்ணீர் பீய்ச்சி போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 250 ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்றது இந்தியா. இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 94 ரன்கள் சேர்த்தது. சென்னை குன்றத்தூர் அருகே பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்கள். நந்தா, தற்போது குன்றத்தூர் அருகே பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த டீசல் அதாவது டேங்கர் லாரியானது சென்னை எண்ணூரில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிக்கொண்டு குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. சென்னை அருகே குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி சாலையின் குறுக்கே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இந்த லாரியில் ஏற்றி வரப்பட்ட பெட்ரோல் டீசல் சாலையில் ஆராய் ஓடியது. அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 4000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 8000 லிட்டர் டீசல் இந்த டேங்கர் லாரியில் இருந்து தற்போது சாலையில் வழிந்தோடி வருகிறது. அந்த காட்சியை நேரடியாக பார்த்து வருகிறோம். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்கவும், குறிப்பாக தீ விபத்து தடுக்கும் விதமாக தண்ணீரை பீச்சி அடித்து, அதாவது அந்த டேங்கர் லாரி மீது தண்ணீரை பீச்சி அடித்து அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் தற்பொழுது அதாவது இந்த சாலையை கடக்க முடியாமல் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து குன்றத்தூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது வீணாகியுள்ளது. குறிப்பாக லாரியில் இருந்த பெட்ரோல் டீசல் முழுவதுமாக லாரியில் இருந்து வெளியேற நிலையில் அவை வீணாக சாலையில் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு. தேனியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் ஏடிஎஸ்பி விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ். இவர் கடந்த ஜனவரி 14ஆம் தேதியன்று தேவதானப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அங்கு காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மதுரை மாவட்டம் மடப்புறம் காளி கோயில் காவலாளி அஜித் குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக தேவதானப்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தேனி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் அலெக்சாண்டர் ஜெரால்டு நேரில் சென்று பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த சம்பவத்தில் பாதிப்பிற்குள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஏடிஎஸ்பி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். அவரது விளக்கத்தை பெற்றுக்கொண்ட அலெக்சாண்டர் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து அதன் தொடர்பாக மேல் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி பழனிக்குமார் விவரங்களுக்கு.